ஒரு அழகான பச்சை காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு பெரிய வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் கீழ் சோர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி அங்கிருந்து ஓடி வந்தது. தவறுதலாக அந்த எலி சிங்கத்தின் உடலின் மேல் ஏறிவிட்டது. சிங்கம் தூக்கத்திலிருந்து எழுந்து கோபமாக எலியை பார்த்தது. சிங்கம் எலியை தனது பெரிய நகங்களில் பிடித்தது. நான் உன்னை இப்போதே சாப்பிடலாம் என்று சொல்லி சிங்கம் கர்ஜித்தது. அந்த எலி பயந்து நடுங்கியது. தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் சிங்கராஜா, ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன் என்று எலி சொன்னது. சிங்கம் சிரித்தது. உன்னைப் போன்ற ஒரு சிறிய எலி எனக்கெப்படி உதவ முடியும்? ஆனாலும் சிங்கத்திற்கு இரக்கம் வந்தது. அது எலியை விடுதலை செய்தது. சில நாட்கள் கழித்து அந்த சிங்கம் தெரியாமல் வேட்டைக்காரர்கள் வைத்திருந்த ஒரு வலைக்குள் சிக்கிக் கொண்டது. வலை சிங்கத்தின் உடலை முழுவதும் சுற்றி கொண்டது. சிங்கம் தப்பிக்க முயன்றது, ஆனால் முடியவில்லை. அது கவலையுடன் கர்ஜித்தது. அந்த சத்தத்தை கேட்ட சிறிய எலி ஓடி வந்தது. கவலைப்படாதீர்கள் சிங்கராஜா, நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று எலி சொன்னது. எலி தனது கூர்மையான பற்களால் வலைக்கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. மெதுவாக மெதுவாக வலை அறுந்தது. சிங்கம் விடுதலை பெற்றது. அது மகிழ்ச்சியுடன் எழுந்தது. நன்றி என் சிறிய நண்பனே என்று சிங்கம் சொன்னது. நீ சிறியவனாக இருந்தாலும் உன் உதவி மிகப் பெரியது. அந்த நாளிலிருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர். நீதி: சிறியவர்களை ஒருபோதும் இகழக்கூடாது. நல்லது செய்தால் நல்லதே திரும்ப வரும்.